ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் பத்மாவதி. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்து. இல்லமெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் தங்கட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பொங்கல் தமிழரின் தனிப்பெரும் திருநாள் என்றும் நம் பண்பாட்டு படைக்கலன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உழைப்பையும் உழவையும் இயற்கையும் போற்றும் மதசார்பற்ற சமத்துவ பெருநாள் பொங்கல் திருநாளில் இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என்று ஒவ்வொரு இல்லத்தின் வாசலிலும் வண்ணக்கோலமிட்டு தைமகளை வரவேற்போம், தமிழ்த்தாயை போற்றிடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காலையிலே பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் புதுப்பானையில் புத்தரிசி இட்டு கரும்பு மஞ்சள் தோரணங்களை கட்டியும் பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டும் பொங்கல் வைத்தனர். பின்னர் சூரிய பகவானுக்கு பொங்கல் படையிலிட்டு வழிபாடு நடத்தினர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர். உலகத் தமிழர்கள் எல்லோரும் அன்பு பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என தெரிவித்துள்ளார். சனாதன தர்மத்தை மீட்டவர் வள்ளலார் என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். ஓசூரில் நடைபெற்ற ஜீவகாருண்யா விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர், ஆங்கிலேயர்கள் அழிக்க பார்த்த தமிழையும் சமஸ்கிருதத்தையும் வள்ளலார் மீட்டெடுத்துள்ளார் என புகழாரம் சூட்டினார். ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கில மொழி மேம்படுத்தப்பட, அதே வேளையில் சமஸ்கிருதத்தை அழிக்க முயற்சி நடந்ததாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வரம்பு மீறி செயல்படுவது ஆளுநரா அல்லது முதல்வரா என்பது தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் MP அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரம்பு மீறி செயல்பட வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசிடமிருந்து ஆளுநர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என விமர்சித்தார். பெரியார் நெருப்பு போன்றவர் என்றும் அவரை தொடுபவர்கள் எரிந்து போய் விடுவார்கள் எனவும் அவர் எச்சரித்தார். இடைத்தேர்தலில் நிற்கவே பயப்படுவோருக்கு பொது தேர்தலில் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதே நல்லது என்றும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க ஒருமனதாக முடிவு செய்துள்ளனர் என கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லஞ்ச லாவண்யம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தமிழகத்தில் சாதாரணமாகிவிட்டது என குற்றம் சாட்டினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுது எப்படி பொதுமக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்களோ அதேபோல் ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் அப்படியே செய்வார்கள் என்றும் இதனை மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அண்ணாமலை கூறினார். கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்தின் MP அலுவலகத்தில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கரும்பு தோரணங்கள் சூழ்ந்திட மண்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் கொண்டாடப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இதுவரை 12 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. வருகின்ற 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். முதல் நாளில் வேட்புமனு தாக்கல் செய்த 3 பேருடன் சேர்த்து ஈரோடு கிழக்கில் இதுவரை 12 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக எல்லையை ஒட்டியுள்ள 6 கேரள மாவட்டங்களுக்கு அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் எல்லை மாவட்டங்களாக இருக்கும் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, பாலக்காடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேரள அரசு விடுமுறை அளித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட 6 நாட்கள் தமிழக அரசு தொடர் விடுமுறை அறிவித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகை நாட்களில் ரயில் டிக்கெட் முன்பதிவு மையங்கள் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் என தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரயில் டிக்கெட் முன்பதிவு மையங்கள் செயல்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் லட்சுமணம்பட்டி கிராமத்தில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து
தனியார் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்படுவதற்கு தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய நிலத்தை மீட்க வேண்டும் என்றும் அரசு அனுமதியின்றி பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஒரு வாரத்திற்குள் மனு மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழ் வழியில் கல்வி முடித்தவர்களுக்கு 55% அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் நிர்வாகி சின்னப்ப தமிழர் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படிக்கின்றவர்களுக்கு சுழற்சி முறையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை வைக்க வேண்டும், வாகனங்களில் தமிழில் எழுத வேண்டும் என்ற அரசு ஆணை இருந்தாலும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறிய அவர், அதனை கண்டிப்புடன் நடைமுறைப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோவை பாஜக அலுவலகம் மீது மாட்டிறைச்சி வீச முயற்சித்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை உடையம்பாளையத்தில் வீரமாத்தியம்மன் கோவில் முன்பு தள்ளுவண்டியில் மாட்டிறைச்சி பிரியாணி கடை வைக்கக்கூடாது என மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்ய கோரி பாஜக அலுவலகம் அருகே சாலையில் மாட்டிறைச்சி வீசி போராட்டம் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அங்கிருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து அவர்கள் சாலையில் படுத்து உருண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊட்டியில் ஆருத்ரா தரிசன பெருவிழாவை தோடர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனத்துடன் கோலாகலமாக கொண்டாடினர். ஊட்டி அருகே பெர்ன்ஹில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பவானீஸ்வரர் கோவிலின் நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசன விழா 114வது ஆண்டாக கொண்டாடப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவானீஸ்வரர் எழுந்தருளினார். தோடர் பழங்குடியினர் தேரை வடம் பிடித்து இழுத்தும் பாரம்பரிய நடனமாடியும் வழிபாடு நடத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானிசங்கர் அருகே விவசாய தோட்டத்தில் உள்ள ஒரு குட்டையில் யானைகள் கூட்டமாக வந்து தண்ணீர் குடிக்கும் காட்சி இணையதளத்தில் வைரலாகியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் இருந்து யானைகள் உணவு மற்றும் குடிநீர் தேடி கூட்டமாக அருகே உள்ள ஊருக்குள் புகுந்து சுற்றித் திரிவது வழக்கம். அந்த வகையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பற்றாமங்கலம் என்ற இடத்தில் விவசாயி பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக அமைத்துள்ள குட்டையில் யானைகள் கூட்டமாக வந்து தண்ணீர் குடித்துள்ளன. இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வீட்டு வாசல் வரை ஜல்லிக்கட்டுக்கான வாடிவாசல் அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரபல எழுத்தாளரும் நடிகருமான வேல ராமமூர்த்தியின் மனைவி காளியம்மாள் தடுப்பு கயிர்களை அரிவாளால் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தடுப்புகளை வைத்து அடைத்துவிட்டால் எப்படி வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியும் என அவர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தார். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காளியம்மாள் சமாதானமானார். கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் வாழைமட்டையால் அடிவாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பசுபதீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி கோவில் வளாகத்தின் முன்பு அமைக்கப்பட்ட மேடையில் மட்டையடி திருவிழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவில் சிவனாச்சாரியாரிடம் மட்டையடி பெற்றனர். இவ்வாறு மட்டையடி பெற்றால் திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாழ்வில் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் ஐதீகமாக உள்ளது. தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமசாரிய சுவாமிகளின் 60ஆம் ஆண்டு மணிவிழாவை முன்னிட்டு ஆதீன தொடக்கப் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. 60 பானைகளில் பொங்கல் வைத்தும் 60 இலைகளில் படையலிட்டும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பசு, யானை, குதிரை மற்றும் ஆட்டுக்கு முறையே கோபூஜை, கஜபூஜை, அஸ்வபூஜை மற்றும் அஜபூஜை ஆகிய பூஜைகள் ஆதீனம் செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு கரும்பு வழங்கி அவர் அருளாசி கூறினார். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 1100 காளைகள் களமிறங்குகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் இடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் சார்பாக 8,50,000 ரூபாய் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது.
இதேபோல சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் முறையாக டிராக்டர் பரிசு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் விடுமுறை நாட்களில் நடைபெறவிருந்த கேந்திர வித்யாலயா பள்ளி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் தின விடுமுறை நாட்களான 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தேர்வு நடத்த கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கேந்திர வித்யாலயா தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளில் தேர்வு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அமைச்சருக்கு மதுரை MP சு வெங்கடேசன் கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது அத்தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.